நம்ம கொஞ்ச நாளாகவே சக்ரா ஹீலிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சக்ரா ஹீலிங் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். நல்லா கேளுங்க. ஃபிசிக்கல் ஹெல்த்து, உடம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் மாறி சந்தோஷமாக வாழணும். மனசு சம்மந்தப்பட்ட வேண்டாத விகாரங்கள், பயம், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் போய் நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். இது பேசிக் கிளாஸ். இது ஆன்லைன் கிளாஸ். ஸோ ஜூம் மீட்டிங் போட்டு தான் நான் கிளாஸ் நடத்துவேன். என்ன இன்றைக்கி நடத்துவீங்க? அதாவது இந்த மாதம் ஃபஸ்ட்டு சாட்டர்டே, ஃபஸ்ட்டு சண்டே, ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை, ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் இன்னும் 2 கிளாஸ் வேணும். அதாவது ஜூலை 2nd சாட்டர்டே, ஜூலை 2nd சண்டே, அது 12ஆம் தேதி 13ஆம் தேதி. அப்போ 4 நாள் கிளாஸு. ஜூலை 5, 6, 12, 13. எத்தனை மணி நேரம் கிளாஸு? சாயங்காலம் 4லேருந்து 7 வரைக்கும் கிளாஸ். சிலபஸ் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போது சிலபஸுங்கிறது நம்ம ப்ராணிக் பாடியை பற்றி அந்த 5 பஞ்சகோஷாஸு, 5 எலிமெண்ட்ஸு, கொஞ்சம் ப்ரேயர்ஸு, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் சொல்லிக் கொடுப்பேன். 2வது சக்ராஸை பற்றி சொல்லிக் கொடுப்பேன். சக்ராஸு மேடம் நீங்களே 7 வீடியோ போட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன? அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோ கிடக்கு. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் போகாதா? இது தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் மட்டும் இல்லை. நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு முதுகு வலி, கீழே பேக் பெயின் பயங்கரமாக இருக்குது. என்ன பண்ணுவோம்? 2-3 தடவை 2-3 நாளைக்கு மேனேஜ் பண்ணுவோம். தைலமெல்லாம் தேய்ப்போம். முடியல, டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் பிளட் டெஸ்ட்டு அது இதுன்னு ஆரம்பிப்பார். எம்ஆர்ஐயில் கொண்டு நிறுத்துவார். அப்புறம் அவரோட ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்பார். இது ட்ரீட்மெண்ட். எப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்களோ அப்போ உடம்பு உபாதைகளுக்காக டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டு. 2வது ஒரு விஷயம் இருக்குது, ஆக்டிவேஷன் ஆஃப் யுவர் சக்ராஸ். இப்போ ட்ரீட்மெண்ட்டு சக்ராஸ்க்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா சக்ராஸை கண்ணாலே பார்க்க முடியாது. நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்தாலும் ஒன்றும் தெரியாது. ஓகே, எம்ஆர்ஐ ஒன்லி ஃபார் த பாடி, ஃபிசிக்கல் பாடி. ஓகே, அப்போது 2வது ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் ஆக்டிவேஷன். ஆக்டிவேஷனுங்கிறது ஆன்மீகமான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது என்னோடய குருநாதர் யோகீஸ்ராஜா சார் எங்களுக்கெல்லாம் ஆக்டிவேட்டிங் த சக்ராஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது இதில் வராது. ஏன்னா அது பியூர்லி ஸ்பிரிச்சுவல். அப்புறம் என்ன தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா, நான் சொல்கிறது சக்ரா ஹீலிங். ஹீலிங்னா என்ன? சக்கரங்களை குணப்படுத்துறது. அதாவது சக்கரங்கள் சரியாக வேலை செய்யாட்டினா சரியாக செய்ய வைக்கணும். ஜாஸ்தியாக ஓவர் ஆக்டிவாக ஹைப்பராக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, சக்ராஸில் நிறைய அடைஞ்சு கிடக்கிற அடைப்புகளையெல்லாம் எடுக்கணும். இதுக்கு பேர் தான் குணமளித்தல். இந்த குணமளிக்கிறதுனா ஹீலிங். அப்போது நான் சொல்லிக் கொடுக்க போகிறது நல்லா கேட்டுக்கோங்க, சக்ரா ஹீலிங். அப்போ சக்ரா ஹீலிங்னு உங்களுக்கு யூடியூப்பில் நிறையா எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் டைரெக்டானா குரு முகாந்திரம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதில் நிறைய டெக்னிக்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது சக்ராவோட ஆக்டிவேஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதுவும் எடுப்பில் ஹை டெக்னிக்ஸ் எல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கல. பேசிக்காக வேணுங்க, உங்களுக்கு என்ன வேணும், இப்போதைக்கு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் சக்ரா ஹீலிங்கில் நான் பேசிக்கலாக உள்ளதை டெக்னிக்ஸ் தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த டெக்னிக்ஸுங்கிறது உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. எங்கேயும் கிடைக்காதுன்னா, என்ன மாதிரி ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஆஃப்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க, அங்கே மட்டும்தான் கிடைக்குமே தவிர சும்மா யாரும் யூடியூப்பில் போட மாட்டாங்க, போடக்கூடாது. நம்ம நினைக்கிற நல்ல எஃபெக்டை விட கெட்ட எஃபெக்ட் தான் தரும். எல்லாமே யூடியூப்பில் போட்டு சொல்லிக் கொடுக்க முடியாது. பேமெண்ட் கிளாஸ் இது, அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் அதுக்குண்டான பேமெண்ட்டை அடைச்சிட்டு உங்களோட பேர், ஃபுல் பேர், என்ன வீட்டில் கூப்பிட்ற பேர், செல்ல பேர், எஸ்எஸ் அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது. உங்களோட முழு பேர், உங்களோட வாட்ஸ்அப் உள்ள மொபைல் நம்பர், தயவுசெய்து கேட்டுக்கோங்க, திருப்பி சொல்கிறேன், வாட்ஸ்அப் உள்ள மொபைல் நம்பர் கொடுங்க. வெறும் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் இனிமேல் அனுப்ப போகிற எந்த விஷயமும் உங்களை சேராது. ஏன்னா இது எல்லாமே நான் இனிமேல் வாட்ஸ்அப் வழியாக தான் அனுப்புவேன். உங்களோட இமெயில் ஐடி, கரெக்ட் இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இந்த கிளாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிடும், எல்லாத்துக்கும் அனுப்புவேன். ஒரு 10 நாளைக்கு நீங்கள் வச்சு திருப்பி போட்டு கேட்டு நோட்ஸ் எழுதுகிற மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்புவேன். ஒரு 10 days உங்கள் கையில் இருக்கும். ஓகே, அதுக்காக கரெக்டான இமெயில் ஐடி, இத்தனை விவரங்களும் கொடுத்தீங்கன்னா நம்ம 5ஆம் தேதி வெபினாரில் சந்திக்கலாம்.
5ஆந்தேதி வெபினார் 4 மணிக்குன்னு சொல்லி 3 மணி வரைக்கும் பேமெண்ட் மெதுவாக பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாகும். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் நிறைய வேலை அதுக்கு பின்னாடி இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. டெக்னிக்கல் விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, அதனால் ஒரு 4ஆந்தேதி, இன்றைக்கி 1ஆந்தேதி, 4ஆந்தேதி மத்தியானத்துக்குள்ளே இந்த 4 மணிக்கு, ஓகே, ஒரு 24 ஹவர்ஸாவது எனக்கு ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு டைம் கொடுக்கணும், உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு, லிங்க் அனுப்புறதுக்கு, எல்லாத்துக்கும். ஓகே, ஸோ 4ஆந்தேதி 4 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பேமெண்ட் எல்லாம் முடித்து ரெடியாக இருந்தீங்கன்னா 5ஆந்தேதி 4 மணிக்கு நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். ஓகேயா? ஸோ நல்லபடியாக எல்லாரோட சக்கராவையும் ஹீல் பண்ணி நல்ல ஹாப்பியாக, இது வரைக்கும் இருந்ததை விட இன்னும் மெச்சப்பட்ட ரீதியில் நல்ல ஹாப்பியாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழறதுக்கு உண்டான ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். எல்லோரும் வந்து கற்றுக்கோங்க.